ஈரான் புரட்சிகர காவல் படையின் தலைமையகம் முற்றிலும் அழிக்கப்பட்டதாக அறிவித்துள்ள அமெரிக்கா பாம்பின் தலை துண்டிக்கப்பட்டதாக கூறி தாக்குதல் காணொலியை வெளியிட்டுள்ளது. இனி ஈரான் புரட்சிகர காவல் படைக்கு தலைமையகமே இல்லை எனவும் அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. 1979 நிறுவப்பட்ட ஈரானின் புரட்சிகர காவல் படை மறைந்த ஈரான் அதி உயர் தலைவர் காமெனியால் பலப்படுத்தப்பட்டு அவரது நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வந்தது. ஈரானின் பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு நடவடிக்கைகள் உட்பட பிராந்திய செல்வாக்கில் இந்த படை முக்கிய பங்கு வகித்து வந்தது. இந்த படையின் கீழ் லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள் செயல்பட்டு வருவதோடு ஈரானின் முக்கிய ராணுவ நடவடிக்கைகளையும் கண்காணித்து வந்தது. தற்போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களையும் புரட்சிகர காவல் படையே வழிநடத்தி வருவதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழலில் 47 ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்களை கொன்ற ஈரானின் புரட்சிகர காவல் படையின் தலைமையகத்தை பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தி அழித்ததாக அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. இது மட்டுமன்றி ஈரானிய ராணுவ கட்டளை மையங்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. புரட்சிகர காவல் படையின் உளவுத்துறை தலைமையகம், விமானப்படை கட்டளை மையங்கள் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு தலைமையகங்களை குறிவைத்து தாக்குதல்களை நடத்தி வருவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது.